அஸ்விதா, இப்போ நம்ம கழித்தல் பண்ண போகிறோம். 536 இருந்து 278 கழிக்க போகிறோம். பாசிமணிகள் வச்சுருக்கேன். பாசிமணிகளை வச்சு இந்த கணக்கை நம்ம எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். செய்யலாமா? ரெடியா? செய்யுங்க. 6 ஒன்றுகளை கணக்கிடலாம். 1 2 3 4 5 6. இப்போ 3 பத்திகள் வைக்கலாம். 1 2 3. இப்போ 5 நூறுகள் வைக்கணும். 1 2 3 4 5. 6 ஒன்றுகள்லேருந்து 8 ஒன்றுகளை கழிக்க முடியுமாமா? முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? இனமாற்றம் செய்யணும். இனமாற்றம் பண்ணுங்க. 10களிலிருந்து 1 எடுத்து ஒன்றுகளுக்கு சொல்லலாம். இப்போ இந்த 10களுக்கு பதிலாக 10 பாசி வைக்கலாம். 1 2. அதை எடுத்துட்டு இதை வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 10க்கு பதிலாக 10 ஒன்றுகள் வச்சுட்டேன். சரி, இப்போ மொத்தம் எத்தனை பாசி இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. 16. 10கள் என்னவா மாறிடுச்சு? 16. 10கள் எத்தனவா மாறிச்சு? 2ஆம். அப்போ மாற்றலாமா? இங்கே மாற்றிடுங்க. இப்போ இங்கே 6 அடிச்சுட்டு 16 போட்டாச்சு. 3 அடிச்சுட்டு 2 மாறிடுச்சு. ஓகே, இப்போ இப்போ 14லேருந்து 8 கழிக்கணும். 1 2 3 4 5 6 7 8. மீதி 1 2 3 4 5 6 7 8. விடை 8. இப்போ 10களை கழிக்கணும். 10களில் 2 இருக்கு. ஆனால் 10கள் கீழே 7 இருக்கு. ஆனால் கழிக்க முடியாது. இனமாற்றம் பண்ணலாம். ஒரு 100 நான் இங்கே எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதுக்கு பதிலாக 10 ஒன்றுகள் வைக்கணும். 10 10கள் வைக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 10 வச்சு. இப்போ 10 மொத்தம் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. மாற்றலாமா? எஸ் மிஸ். மாற்றிடுங்க. 2 அடிச்சுட்டு 12. இங்கே 5 அடிச்சுட்டு 4. இப்போ 12லேருந்து 7 கழிக்க போகிறோம். 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5. விடை 5. இப்போ 4 நூறுகள்லேருந்து 2 நூறுகளை எடுக்கணும். 1 2. இப்போ 1 2. விடை கண்டுபிடிச்சாச்சா? விடை என்ன? 258. வெரி குட், வெரி குட்.